உலகெங்கிலும் மெகா 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். 9ஆம் தேதி 7வது மாதம் 2025வது வருடம். இன்றைய தினத்திலே என்னென்ன ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யலாம், எதெல்லாம் பண்ணா குபேர சம்பத்துகள் வரும் போன்றவை பார்க்க போகிறோம். மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் பண வரவுக்கு ஒரு குறையும் இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க. 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 4 குடைய சந்திர பகவான் 9ஆம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்யஸ்தானத்திலே 4 குடைவர் இருக்கும்போது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை தேடி வரும். ஆபீஸ்ல உங்களை பத்தி தான் பேசுவாங்க. இன்னைக்கு இந்த மேன் ஆஃப் தி மந்த், இயர் ஆஃப் தி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, உங்களை கூப்பிட்டு வச்சு குட் ஜாப்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வேலை இடத்துல ஒரு ரெகக்னேஷன் என்பது கிடைக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளால் பாராட்டப்படுகிறீர்கள் போன்றவை நல்லபடியாக நடக்கும். அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மருத்துவ செலவுகள்லாம் இல்லாமல் டாக்டர் சீக்கிரமாக சுகமாயிடும். நீங்கள் வீட்டுக்கு போல மாத்திரையே தேவையில்லைன்றவர். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போன்ற பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் சற்று ரொமான்டிக் டேவாக இருக்கும். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, ஒரே காதல் கவிதையா எழுதுவீங்க. காதல் கடிதம் தீட்டவே சூப்பரா எழுதுவீங்க. இன்றைய தினம் ரொமான்டிக் டே. ஆனா பிரச்சனை உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆபீஸ்ல கூப்பிட்டு வச்சு உனக்கு வேலை கொடுத்து காலையில கம்ப்யூட்டர் கொடுத்தா லவ்வா பண்ற என்று கரெக்டா அவர்கிட்டே போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது வேலையில் மேனேஜர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்கிட்டையும் கொசிப்ஸ் போன்றவை வரும். எதையாவது ஒன்று சொல்லி ஆஃபீஸில் அவருக்கு அதுக்கே போய் விழுந்துடும். அதனால் அந்த கிசுகிசுக்கள் வருவதை அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாதவர்களிடம் பேசுவதை குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் சரியாகிடும். நான் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மனதிற்கு கவலை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் நிறைந்த பணத்தை தருவார்கள். ஆனால் ஜாக்கிரதை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு டாமினேஷனை உருவாக்குவார். அதாவது ஒரு என்னன்னே தெரியாத, இனம் புரியாத ஒரு வேகம் உங்க உடம்புல வரும். எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு தோணும். இன்றைக்கு ஒரே நாள்ல உங்களோட கடன் எல்லாத்தையும் முடிச்சிடணும், இன்னைக்கே நான் செட்டில் பண்ணி காட்டுறேன் பாரு போன்றவை எல்லாம் ஏற்படும். ஒரு வேகம். அந்த 2 கூடைய சந்திரன் 7ஆம் வீடாகப்பட்ட குருவுடைய வீட்டில் இருக்கார். 2 கூடைய சந்திரன் 7ல இருக்கார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு தனப்பிராப்தி, பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை கொண்டு போய் இழக்கிறது, ஏதாவது தேவையில்லாத முதலீடு. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க. சந்திர பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் குரு சந்திர யோகம் என்று பொருள் கொண்டாலும் அது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு என்பதால் பண விஷயங்கள்ல ரொம்ப 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 ஜாக்கிரதையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. அதனால சந்திர பகவானை வழிபடுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே புதன் 3-12 கூடிய புதன் ராசியில் இருக்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், இந்த கதாசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். கரெக்டா அந்த டயலாக், ஒரு நல்ல டயலாக் ஒன்று சொல்லுங்க ஜி சொல்றாங்கல்ல, ஜி சூப்பரா இருக்கு ஜி, அப்படி வாங்க ஜி, அப்படி வாங்க, அப்படியே உட்காந்து இன்னைக்கு ஃபுல் டே டிஸ்கஷன்ல நீங்க தான் ஒரு செஷன்ல நீங்க ஃபுல் டே ஸ்கிரிப்டே முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி கதாசிரியர்கள், ஒரு சீனை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சீரியல் டைரக்டர், அந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஆர்ட் டைரக்டர் சம்பந்தமான ஆட்களுக்கெல்லாம் 5 கூடைய யோகாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார், வித்தா 2 ரூபா கிடைக்கும் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய பணம்லாம் கிடைக்கும் சார், அவர்களுக்கெல்லாம் அந்த கமிஷன் தொகையெல்லாம் கிடைச்சு கடன் எல்லாம் அடையக்கூடிய ஒரு பொன்னான நாள். இன்றைய நாள் ஒருத்தர் வாங்குற, ஒருத்தர் விற்கிறார், நான் நடுவில் மீடியேட் பண்றேன். நற்செய்திகள் சேரும். 2 பேரும் ஃபோன் பண்ணுவாங்க, எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பிஸியான நாளாக இன்றைய தினம் இருக்கும். சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய் உடம்புல இருக்கார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, லேண்ட் வாங்கணும்னு ஆசை வரும். உயர்கல்வி, உயர் பதவி போன்றவையெல்லாம் இதை ஒரே நாள்ல அச்சீவ் பண்ணும். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாசம் ஃபுல்லா. அப்போ சந்திரன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 கூடிய சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குருவுடைய வீட்டில் சந்திரன் எப்பொழுதுமே ஒரு ராஜாவாக்கி அழகு பார்ப்பாருன்னு பேரு. இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான, இந்த ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஏற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எது பண்ணாலும் அதில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மிக அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த நாள்னு சொல்லலாம்.
காரணம் என்னவென்றால் சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். மனம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இறை வழிபாடுகளில் நம்பிக்கை செலுத்துவீங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்வீர்கள். வீட்டில் உட்காந்து சாஸ்திரநாம பாராயணம் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 11ஆம் இடத்துல புதன் இருக்கார், 10ல் குருவும் சூரியனும், அதே மாதிரி உங்களுக்கு 4, 7 குரு பகவானோடு சேர்ந்த சூரியன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன். 7ல் இருக்கக்கூடிய சனி காதல் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்துல 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 12 சூரியனோட வேற சேர்ந்திருக்கார். அப்ப என்ன ஆகும்? சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் வீட்டு சந்திரன் மன நிம்மதி, பாதகாதிபதி வீடு அது. மன நிம்மதி, வேலை போயிடும் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ கோவப்பட்டுமே நம்மளை வேலை எடுத்துக்கிறாங்க, கோவப்பட்டு பேசிட்டோமே, இன்னைக்கு நாள் என்ன ஆகும்னு தெரியலையே போன்ற விஷயங்கள்லாம், ஒரு பரிதவிப்பெல்லாம் ஏற்படும். ஜாக்கிரதையா பேசுங்க. எதுக்கு பேசுவானே, பயப்படுவானே. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 11 பாதகாதிபதி சூரியன் உங்களுடைய 9ஆம் வீட்டில் குருவோடு இருக்கிறார். குருஜி இப்பதான் சொன்னீங்க ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு நல்லா தான் இருக்கு. 9ஆம் வீட்டு குரு நல்லா தான் இருந்தார். அவரோட இந்த பாதகாதிபதி சூரியன் சேராத வரைக்கும், சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், அது மாதிரி சொல்றாங்களே, வயிறு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ரொம்ப ஜாக்கிரதை. ஃபுட்டு உங்களுக்கு ப்ராப்ளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைய வேணாம். சந்திரனே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். உணவுப் பொருளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். இன்றைய தினம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம், கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை, சண்டை, அங்காளி பங்காளி சண்டை, என்னோட சொத்து விஷயத்தில் சண்டை, என்னன்னே தெரியல, எங்கள் அண்ணன் மேலே கோபம் இருக்காரு, இதெல்லாம் சரியாட 2 பேரும் ஒன்றாக இருக்க வாய்ப்புகள் கிடைக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 2ஆம் இடத்துல 2 5 குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ரன்னிங் மணியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. பெரிய சொத்து இருக்குன்னு பேரு, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, 5 கோடிக்கு சொத்து இருக்கு, 10 கோடிக்கு சொத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனா மொய் வைக்கிறதுக்கு காசு இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், டஃப் சிச்சுவேஷன். 2ஆம் இடத்துல சந்திரன் வேற இருக்கார், பாதகாதிபதி சந்திரன். கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. நான் இதை பாத்துக்கிறேன், நான் இதை பண்றேன் பாத்துக்கிறேன் என்று சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீ நம்பி உங்க பையனை அனுப்பி வைங்க, நான் காலேஜில் சேர்த்துறேன், காலேஜ் ஃபீஸ் தெரியாத வரைக்கும் நீங்கள் சேர்த்துருவீங்க. அங்கே போய் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே லட்சக்கணக்காக வரும். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க திருப்பி கேட்பாங்க, உன்னை நம்பி தானே அனுப்பிச்சேம்பாங்க. ஸோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். நீங்கள் செய்யாத தவறுக்காக, செய்யாத விஷயத்துக்காக நீங்கள் பொருளாதார சிக்கலில் மாட்டுவீங்க. அதே மாதிரி வெளியே போனால் கேஷ் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் டிஜிட்டல் மணியை ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். ராசியிலே சந்திரன் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, எமோஷனல் டே. எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிட்டே இருப்பீங்க. தேவையில்லாத கேள்விகள் எல்லாரையும் கேட்டு, டீம்மேட்ஸ் மீட்டிங்னு வச்சு நீங்கள் பேசுறது அவங்களுக்கும் புரிய போகிறதில்ல, அவங்க பேசுறது உங்களுக்கும் தேவையே இல்லாமல் எமோஷன் ஆகி, அந்த கம்பெனி பார்த்தீங்களா அப்படி கிரகடான்னு வளர்ந்துட்டான், நம்ம எப்போ வளர போகிறோம், நம்ம எப்போ சாதிக்க போகிறோம், இதெல்லாம் டீம்மேட்ஸ்ட்டை கேட்டு எமோஷன் ஆகி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டீமை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சி திட்டுவீங்க. இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் மீட்டிங்கே வேண்டாம், யாரையும் சந்திக்கிறதையும் நிறுத்துங்க. இன்றைய தினம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக திட்டுவீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக பிஸ்னஸில் அப் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் புரிஞ்சுட்டு போகணும். இன்றைய தினம் எமோஷனை குறைச்சிக்கணும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் எமோஷனை கொடுப்பார், பர்சனல் லைஃப்லேயும் சரி. அதனால் ஃபோன் பண்ணால் நின்று நிதானமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுங்கள். கடன்னு பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும். காரணம், ராசியிலே சந்திரன் இருந்தால் அடுத்தவரை துன்புறுத்துவார். ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து மகர ராசிக்காரர்கள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். 12 குரு பகவான் 6ல் மறைந்திருக்கிறார். 8 சூரிய பகவான் 6ல் மறைந்திருக்கிறார். 2 பேருமே மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார்கள். குரு பகவானோடு சூரியனும் குருவும் இணைந்தால் என்ன ஆகும்? மிக பிரம்மாண்டமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. விபரீத ராஜயோகம். அடுத்து 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறார். இந்த புத பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து மனைவிபடி ஆதாயங்கள் எல்லாம் தரார். மனைவி சம்பாதிக்கிறது, மனைவியால் கிடைக்கக்கூடிய வருமானம் போன்றவற்றை கொடுக்கிறார். 8லே செவ்வாய் இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டும் போது முருகா 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 முருகா, லெஃப்ட்லேயே போயிட்டு லெஃப்ட்லேயே வாங்க. டோன்ட் கெட் ஸ்டண்ட் பண்ணணும், ட்ரைவ் ட்ரை பண்ணாதீங்க. நான் வீலிங் பண்ணுறேன், கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுவேன், ரஜினி ஸ்டைல் தான் பண்ணுவேன். ரஜினி ஸ்டைல் ரஜினி பண்ணுவார், அது அவருக்கு வரும், நமக்கு வராது. அதனால் வேண்டாம்.
அதனால் பொறுமையாக ஓட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாகனத்தில் சேஃப்டியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் காப்பாற்றப்படும். அதர்வைஸ் இது மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். கும்பராசிக்காரர்கள் ராசியிலே கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த பக்கம் என்னடானா 11ஆம் வீட்டிலே சந்திர பகவான் இருக்கிறார், 6 நாகக்கூடியவன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது கடன்காரர்கள், அதாவது யார்ட்டையாவது கடன் வாங்குறீங்கன்னா நீங்களே ஃபோன் பண்ணி, ஹலோ சார், என்ன 10,000 கடன் கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, எப்போ வந்து அந்த 10,000 திருப்பி வாங்கிக்கிறீங்க, இப்பயே வந்து வாங்கிக்கோங்க. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா நீ அப்பா சொல்கிற, உன்னை 1 வாரமாக ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் சரியாயிடும். இன்றைய தினம் கடனை திருப்பி தரும் நாள். அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு, தெரியல நேற்று ஓவர் டைம் பார்த்து சம்பாதிச்சது இதை வச்சுக்கோ, இனிமே என்ன எப்படிலாம் அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக, ஒரு ஜென்டில்மேனாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள். அப்பா என் கடன்லாம் திருப்பி கொடுத்துட்டேன், நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். அது கடன் உழைஞ்சாலே போதும், உலகத்தில் எல்லாருக்கும் தூக்கம் வரும். மீனராசிக்காரர்கள் ராசியிலே சனி பகவான் இந்த இடத்துல 5 இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். யோகாதிபதி 10 இருக்கும்போது பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப்பு. நான் தான்டா இனிமேல் வந்தேன்னா தர்பார். இன்றைய தினம் தர்பார் தான். சூப்பராக பேசுவீங்க. இன்றைய தினம் உங்களை தான் கூப்பிட்டு ஷோ பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் தான் வந்து நடத்தணும். வரவேற்புறதை ஆரம்பித்து நீங்கள் வந்து கடைசியாக வெல்கம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நின்று நடத்தி தரணும். கௌரவங்கள் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி போடு. அது இன்றைய தினம்தான். அப்படியே கெத்தாக ஃபீல் பண்ணுங்க. அப்படி ஆஃபீஸில் கூட அப்படி ஒரு வாக் போங்க. எல்லாரும் உங்களை பார்த்து குட் மார்னிங் சார் கேட்கல சத்தமா, அதெல்லாம் இன்றைய தினம்தான். மீனராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு பந்தா டேன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு தினம் ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. யூனிஃபார்ம் போட்டு போகிற ஸ்டைலே வேற லெவலில் இருப்பீங்க. இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.